தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பான சகோதர சகோதரிகளே, அன்னை கிளேலியாவின் 2ஆம் நவநாள் இன்று இயேசு தம் சீடர்களுக்கு தீய ஆவியை விரட்ட வல்லமை தருகிறார். ஆனால் சீடர்கள் நம்பிக்கை இல்லாமல் செயலற்றவர்களாய் இருப்பதைக் கண்டு இயேசு சீடர்களை எச்சரிக்கிறார். கடவுளின் அருள் வரங்களை பெற்றுக்கொள்ள நம்மிடம் என்ன தடையாக இருக்கிறது என்று சிந்தித்து செயல்படவும், கடவுள் வல்லமை நம்மில் செயலாற்ற நம் நம்பிக்கையை ஆழப்படுத்த வேண்டும். நம்பிக்கையை இழந்து விடாமல் கடவுள் மீது முழு நம்பிக்கை வைத்து நம் அன்னை கிளேலியாவை போல் சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வாழ வரம் வேண்டி இத்திருப்பலியில் வேண்டுவோம். இத்திருப்பலியில் நம்மோடு இணைந்து 12வது ஆண்டு நினைவு திருப்பலியாக சுரண்டை திருமதி அமலோற்பவம் பிரீஸ் என்பாரது ஆன்ம இளைப்பாற்றிக்காக ஜெபிக்கிறார்கள். விகே புதூர் ஆரோக்கியசாமி, மரியே சுந்தரி குடும்பத்திற்கு இறைவன் இதுவரை செய்த நன்மைகளுக்கு நன்றி பலியாகவும், நினைத்த காரியங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும், நிறைவேற்ற வேண்டும் என்றும், இன்று 26வது பிறந்த நாளை கொண்டாடுகிற மாற்றினை இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து உடலுள்ள சுகத்தோடு வழிநடத்த வேண்டும் என்றும், சகாய செரீனுக்கு விரைவிலே குழந்தை பாக்கியத்தை ஆண்டவர் அருள வேண்டும் என்றும், தொழில் முயற்சிகள் சிறக்க வேண்டும் என்றும், விகே புதூர் புனித சவேரியார் ஆலயம் விரைவிலே புதிய ஆலயமாக கட்டி முடிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறார்கள். ராஜபாளையம் தாமஸ் ராஜன் முத்துக்குட்டி இந்த குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி பலியாகவும், உடலுள்ள சுகத்திற்காகவும், கிருபா ஆரோக்கியராஜ் இவரது மன மாற்றத்திற்காகவும் நம்பிக்கையோடு கூட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். ஜெகன் அக்சலியா குடும்பத்திற்கு இறைவன் புனித கிளேலியா வழியாக செய்த நன்மைகளுக்கு நன்றி பலியாகவும், மெல்பா மெர்வின் கல்வி ஞான வளர்ச்சியிலே சிறந்து விளங்க எதிர்கால வளர்ச்சிக்காக, தொழில் முன்னேற்றத்திற்காக, நினைத்த நல்ல காரியங்கள் கைகூட வேண்டும் என்பதற்காக ஜெபிக்கிறார்கள். ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, கிளேலியா அன்னையினுடைய திருவிழாவை நாம் சிறப்பான முறையிலே கொண்டாடுகின்றோம். ஆகவே இந்த 2வது நவநாளிலே நாம் நம்பிக்கையோடு ஒப்பு கொடுப்போம். தேவ ஆசீர்வாதம் நிறைவான முறையிலே தங்கி இருக்க வேண்டும். அதற்கு தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். வல்ல கடவுள் நம் மீது இரக்கம் கொண்டு நம் பாவங்களிலிருந்து விடுவித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும்
மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவா, கருணைக்கும் ஜபத்திற்கும் முன்மாதிரியாக புனித கிளேலியா அன்னையை புனித கத்தோலிக்க திரு அவைக்கு தந்தீரே. உண்மையான பணிவு மற்றும் அன்பின் முன்மாதிரியான கிறிஸ்துவை பின்பற்றி நாங்களும் விண்ணக வீட்டிற்கு தகுதி பெறுவோமாக. உமோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். இன்றைய முதல் வாசகமானது இணைச்சட்ட நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. மாபெரும் கட்டளை கீழ்ப்படியாமை குறித்து எச்சரிக்கை பற்றியும் அவற்றை பின்பற்றி நடக்கும் முறைகளையும் தம் பிள்ளைகளுக்கு எடுத்து கூறி அவற்றை தொடர்ந்து அனைவரும் கடைபிடித்திட ஆண்டவரை மறந்துவிடாதபடியும் கவனமாய் கேட்டு வாழ இவ்வாசகத்திற்கு செவிமெடுப்போம். முதல் வாசகம். உன் முழு இதயத்தோடு உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக. இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை திருவசனங்கள் 4 முதல் 13 முடிய. மோசே மக்களை நோக்கி கூறியது: இஸ்ராயேலே செவிகொடு, நம் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் உன் முழு உள்ளத்தோடும் உன் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இவ்வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இருக்கட்டும். நீ அவற்றை உன் பிள்ளைகளின் உள்ளத்தில் பதியுமாறு சொல். உன் வீட்டில் இருக்கும்போதும் உன் வழிப்பயணத்தின் போதும் நீ படுக்கும் போதும் எழும்போதும் அவற்றை பற்றி பேசு. உன் கையில் அடையாளமாக அவற்றை கட்டிக்கொள். உன் கண்களுக்கிடையே அடையாள பட்டமாக அவை இருக்கட்டும். உன் வீட்டின் கதவு நிலைகளிலும் நுழைவாயில்களிலும் அவற்றை எழுது. மேலும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எனும் உன் மூதாதையருக்கு கொடுப்பதாக ஆணையிட்டு கூறிய நாட்டுக்குள் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை புகச் செய்யும் போதும் நீ கட்டி எழுப்பாத பரந்த வசதியான நகர்களையும் நீ நிரப்பாத எல்லா செல்வங்களால் நிறைந்த வீடுகளையும் நீ வெட்டாத பாறை கிணறுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவத் தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுக்கும்போதும் நீ உண்டு நிறைவு கொள்ளும் போதும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து நாட்டினின்று உன்னை வெளியே கூட்டி வந்த ஆண்டவரை மறந்துவிடாதபடி கவனமாயிரு. உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி நட. அவருக்கு பணிந்து அவர் பெயராலே ஆணையிடு. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நிறைவான உணர்வில்
இரண்டாம் வாசக முன்னுரை. கலாத்தியர் திருமுகத்தில் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே உன்னை தேர்ந்து கொண்டேன் என்பதற்கேற்ப பவுல் திருத்தூதராக அழைப்பு பெற்று பக்கத்து ஊர்களுக்கு சென்று நற்செய்தி அறிவிக்க சென்றார். நாமும் அவர் செய்த செயல்கள் போல் நற்செய்தி அறிவிக்க தடையாய் இருப்பவர்களை விட்டொழித்து செயல்பட வாசகம் கூறும் அறிவுரைகளை கேட்போம். கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 1, திருவசனங்கள் 11 முதல் 20 முடிய. சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு ஒன்று தெரிவிக்க விரும்புகிறேன். நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தி மனிதரிடமிருந்து வந்ததல்ல. எந்த மனிதரிடமிருந்தும் நான் அதை பெற்றுக்கொள்ளவில்லை. எந்த மனிதரும் அதை எனக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. மாறாக இயேசு கிறிஸ்து அருளிய வெளிப்பாட்டின் வாயிலாக அது எனக்கு கிடைத்தது. நான் யூத நெறியை பின்பற்றி வந்த காலத்தில் எவ்வாறு நடந்து கொண்டேன் என்பது பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். கடவுளின் திருச்சபையை மிக கொடுமையாக துன்புறுத்தி ஒழிக்க முயன்றேன். மூதாதையர் மரபுகளில் ஆர்வமிக்கவனாய் என் இனத்தவருள் என் வயதினர் பலரை விட யூத நெறியில் சிறந்து விளங்கினேன். ஆனால் தாயின் வயிற்றில் இருந்தபோதே என்னை தமக்கென ஒதுக்கி வைத்து தமது அருளால் என்னை அழைத்த கடவுள் தம் மகனை பற்றிய நற்செய்தியை பிற இனத்தவருக்கு நான் அறிவிக்குமாறு அவரை எனக்கு வெளிப்படுத்த திருவுளம் கொண்டார். அப்போது நான் எந்த மனிதரிடமும் போய் கலந்து பேசவில்லை. எனக்கு முன் திருத்தூதர்களாய் இருந்தவர்களை காண எருசலேமுக்கு போகவும் இல்லை. ஆனால் உடனே அரேபியாவுக்கு சென்றேன். அங்கிருந்து தமஸ்கு நகருக்கு திரும்பினேன். 3 ஆண்டுகளுக்கு பிறகுதான் கேபாவை பார்த்து பேச எருசலேமுக்கு போனேன். அங்கே 15 நாள் அவரோடு தங்கியிருந்தேன். அவரின் சகோதரரான யாக்கோபை தவிர திருத்தூதர்கள் வேறு எவரையும் நான் போய் பார்க்கவில்லை. நான் உங்களுக்கு எழுதுவதில் பொய் ஒன்றுமில்லை. இதற்கு கடவுளே சாட்சி. ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். தூய மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி 17வது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் 14 முதல் 20 முடிய. இயேசுவும் சீடர்களும்
மக்கள் கூட்டத்தினரிடம் வந்தபோது ஒருவர் இயேசுவை அணுகி அவர் முன் முழந்தாள் படியிட்டு, ஐயா, என் மகனுக்கு இரங்கும், அவன் வலிப்பு நோயால் பெரிதும் துன்புறுகிறான், அடிக்கடி தீயிலும் தண்ணீரிலும் விழுகிறான், உம் சீடர்களிடம் அவனை கொண்டு வந்தேன், அவனை குணமாக்க அவர்களால் முடியவில்லை என்றார். அதற்கு இயேசு, நம்பிக்கையற்ற சீரழிந்த தலைமுறையினரே, எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும்? எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்து கொள்ள இயலும்? அவனை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்று கூறினார். கொண்டு வந்ததும் இயேசு அப்பேயை கடிந்து கொள்ளவே அது அவனை விட்டு வெளியேறிற்று. அந்நேரமே சிறுவன் குணமடைந்தான். பின்பு சீடர்கள் தனிமையாக இயேசுவை அணுகி வந்து, அதை ஏன் எங்களால் ஓட்ட இயலவில்லை என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, உங்கள் நம்பிக்கை குறைவுதான் காரணம். உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இம்மலையை பார்த்து, இங்கிருந்து பெயர்ந்து அங்கு போ என கூறினால் அது பெயர்ந்து போகும். உங்களால் முடியாதது ஒன்றும் இராது என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, பொதுவாகவே இந்த வாசகங்கள் நமக்கு நாம் வாழ்க்கையில் என்ன சிந்திக்க வேண்டுமோ அந்த சிந்தனைக்குரிய பகுதியை கொடுத்து விடுகிறது என்று நான் பலமுறை திருப்பலியில் சொல்வதுண்டு. ஏனென்றால் கொடுக்கப்பட்டிருக்கிற வாசகங்களுக்கு ஏற்ப நாம் சிந்திக்கவில்லை. நாம் ஒன்றை மனதில் நினைக்கிறோம், அதற்கேற்ப வாசகங்கள் இங்கே கொடுக்கப்படுகிற பொழுது நமக்கு அது ஒரு உறுதிப்பாட்டை தருவதாக இருக்கிறதாம். ஆண்டவரும் இதைத்தான் இந்த நாட்களில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் என்கின்ற ஒரு அஃபர்மேஷன் என்று சொல்வார்கள். ஒருவர் ஒன்றை சொல்லுகிறார், இன்னொருவர் ஆமாம் அது சரிதான் என்று சொன்னால், சொல்லுகிறவர் உயர்ந்தவராக, பெரியவராக, அறிவாளியாக, அல்லது அனைத்தையும் தெரிந்தவராக, அனைத்து வல்லமையும் படைத்தவராக இருந்தால் அது எவ்வளவு பெரிய ஒரு உறுதிப்பாடோ, அப்படிப்பட்ட ஒரு உறுதிப்பாட்டை தான் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் தருகிறார். பிரியமானவர்களே, இன்றைய இந்த வாசகத்தை யோசித்து பாருங்கள். மனிதர்கள் எல்லோரும் மனிதர்கள் தான். ஒரே பிறப்பு, ஒரே வகையான இறப்பு, ஆரம்பமும் முடிவும் ஒன்றுதான். வருகிற பொழுதே ஒருவர் பேசிக்கொண்டே, அல்லது எல்லா மொழியும் தெரிந்து கொண்டே, அல்லது எல்லா திறமையும் தெரிந்து கொண்டே இந்த உலகத்தில் வந்தவுடன் ஒரு வேலையை செய்தார், பார்த்தாயா நான் என்று ஒரு மாத குழந்தையாக இருந்தவர்கள் யாராவது இந்த உலகத்தில் ஏதாவது பெரிய சாதனை செய்திருக்கிறார்களா? கிடையவே கிடையாது. இல்லை, அந்த குழந்தை ரொம்ப வித்தியாசமான குழந்தை. பிறக்கும் போதே நடந்தது தெரியுமா? முதல் நாளே ஆஸ்பத்திரியில் ஓடுன்னு ஓடிச்சு, நாங்கள் தான் பிடிச்சு உட்கார வச்சோம்னு சொன்ன குழந்தை யாராவது உண்டா? அது எவ்வளவு பெரிய ஆளாக இருக்கட்டும், ஏசுநாதரே பிறந்த உடனே நடந்தாருன்னு நம்ம சொன்னால் ஒத்துக்குவோமா? ஏன் ஃபாதர், அவர் நல்ல மனுஷன், அவரை போய் ஏன் உள்ள வம்புக்கு இழுக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? பேசுவதும் நடப்பதும் சிந்திப்பதும். பிறந்த உடனே ஒரு குழந்தை சிந்தித்து கொண்டே ஆஸ்பத்திரியில் அந்த பாருங்க டேப் தண்ணி ஒழுகுது, முதல்ல அதை அடைச்சி வைங்க. என்ன நீங்கள் விவரம் இல்லாமல் இருக்கீங்க நர்ஸ், கொஞ்சமாவது பொறுப்புணர்ச்சி வேண்டாமா அப்படின்னு சிந்தித்ததா? எந்த குழந்தைக்கும் கிடையாது. இந்த உலகத்தில் பிறப்பு என்பது எல்லோருக்கும் ஒன்றுதான் பிரியமானவர்களே. ஆனால் ஒரு சிலருக்கு ஒரு சில காரியம் கைகூடுகிறதே. சாதனையாளர்களாக இருக்கிறார்களே, சிந்தனையாளர்களாக இருக்கிறார்களே, வாழ்க்கையில் உயர்ந்த நிலைகளை பெறுகிறார்களே, ஏன் அந்த வேறுபாடு என்கின்ற கேள்வி நமக்கு வேண்டும். அப்போ கடவுளே நம்ம வளர்ந்த பிறகு நம்ம என்ன சொல்லிடுவோம்? எனக்கு அந்த கொடுப்பினை இல்லைப்பா,
ஆண்டவன் என்னை எப்படி படைச்சிட்டான், எப்படி இப்படி படைச்சிட்டான், ஆண்டவன் அன்னாருக்கு அப்படி கொடுத்துட்டான், அதனால் அன்னார் அப்படி இருக்கா, நான் இப்படி இருக்கேன். இந்த சிந்தனையை எளிதாக சொல்லி கொடுக்குறோம். சரி, கடவுளை தூர வைங்களேன் ஒரு ஓரமாக. இப்போ கடவுளை முதல்ல உள்ளே கொண்டு வர வேண்டாம். வீட்டில் 2-3 பசங்க இருப்பான், 2-3 பிள்ளைங்க இருக்கும். அந்த போய் படித்து ஒரு வேலைக்கு போயிருப்பான், இவன் படித்து ஒன்று செஞ்சுருப்பான், அவன் படித்து ஒன்று செஞ்சுருப்பான். ஒவ்வொன்றும் போகும். கடைசியில் வீட்டில் சண்டை நடக்கும்போது இந்த பிள்ளைங்க என்ன சொல்லும்? நீ அவனுக்கு அதிகம் செஞ்சுட்ட, நீ அவளுக்கு அதிகம் கொடுத்துட்ட, நீ அதை எனக்கு தந்திருக்கலாம், இதை இப்படி செஞ்சுருக்கலாம், அதனால தான். இதாவது பரவாயில்ல, வீடு சரி, சண்டை இருக்கட்டும்னு வச்சுக்கோம். ஒரு ஸ்கூலில் கவுன்சிலிங் போகிறேன், 2 பசங்க ஒழுங்காக படிக்க மாட்டாங்க, வம்புழுக்கிறான், பிரச்சனை. அதாவது ப்ராப்ளமேட்டிக் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்குறாங்க. கூப்பிட்டு உட்கார்ந்து பேசினா அவன் சொல்கிறான், சார் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இந்த 2 வாத்தியார், அவன் கிளாஸுக்கு வர 2 வாத்தியாரை சொல்கிறான், இந்த 2 வாத்தியார்னால தான் சார் நாங்கள் இப்படி இருக்கோம். ஏன்டா அப்படி சொல்கிறீங்க? அந்த வாத்தியாருக்கு என்னை பிடிக்காது தெரியுமா, அந்த 2 வாத்தியாரும் எங்கள் 2 பேரையும் கங்கணம் கட்டி இப்படியே சொல்கிறாங்க, அதனால தான் நடக்கலை. அப்போ நான் சொல்கிறேன், தம்பி பரீட்சை திருத்த போகிறது இவரா கவர்மெண்ட்டா? கவர்மெண்ட்டு. நீ படித்து எழுதுனா மார்க்கு போட போகிறது உங்கள் வாத்தியாரா கவர்மெண்ட்டா? கவர்மெண்ட்டு. 10ஆம் கிளாஸில் நீ எத்தனை மார்க் எடுத்த? இல்லை, அது வந்து ஃபாதர், அது வந்து சார், அது வந்து இப்படி அப்படின்னு என்னெல்லாமோ வளர்த்துறான். சரி விடு. 11ஆம் கிளாஸில் உனக்கு வேற ஆள் தானே இருந்தாங்க, இப்போ 12ஆம் கிளாஸுக்கு தானே திரும்ப இந்த வாத்தியார் வந்திருக்காரு. பிரியமானவர்களே, உங்களுக்கு உண்மை தெரிய வேண்டும். சாக்கு போக்கு சொல்ல தொடங்கி விட்டோம் என்று சொன்னால், தன் நிலை தாழ்ந்திருப்பதற்கு காரணங்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்ல ஆரம்பித்து விட்டோம் என்றால், பல காரணங்களை மனிதர்கள் கண்டுபிடித்து கொண்டே இருக்கிறார்களே தவிர இந்த அடிப்படை உண்மையை புரியவில்லை. கடவுள் எல்லோருக்கும் எல்லாமும் கொடுத்திருக்கிறார். கடவுள் எல்லோருக்கும் எல்லாமும் நிறைவாக கொடுத்திருக்கிறார். கடவுள் பிறக்கின்ற பொழுது யாருக்கும் எதையும் குறைவாக கொடுக்கவில்லை. பிறக்கும் போது கடவுள் யாருக்கும் எதையும் குறைவாக கொடுக்கவில்லை. அதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் அல்ல, இந்த கிளேலியா அம்மா திருவிழாவில் இன்றைக்கி சிறப்பு மறையுரைன்னு வேறு கொடுத்துருந்தாங்க. நம்ம பங்கு பிள்ளைங்க எல்லாரும் திருவிழா பூசைக்கு வந்துட்டு பிரியாணியாக கொடுக்கும்போது நம்ம வழக்கம் போல் உப்பு சப்பு இல்லாத பழைய சொத்தை கொடுத்து விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி இந்த புத்தகத்தை நான் 2 நாட்களாக வாசித்து கொண்டே இருக்கிறேன். இதை மட்டும் நம்ம பேசணும்னா 5 மணி நேரம் வேணும். அவ்வளோ நேரம் உங்களை இன்றைக்கி ராத்திரி நேரம் துன்புறுத்த வேண்டாம். இந்த புத்தகத்திலிருந்து ஒரு 3 பக்கத்தை எடுத்து வைத்தேன். இந்த 3 பக்கத்தை நான் எடுத்து ஏற்கனவே அண்டர்லைன்லாம் போட்டிருக்கிறேன், கோடெலாம் போட்டிருக்கிறேன். இன்றைக்கி வாசகத்தை வாசிக்கிற பொழுது எனக்கு உண்மையிலேயே உள்ளம் பூரித்து விட்டது. ஆண்டவரும் இதைத்தான் இந்த நற்செய்தி வாசகத்தில் சொல்லுகிறார். சீடர்கள் வந்து கேட்கிறார்கள், அந்த பேயை எங்களால் ஏன் ஓட்ட முடியவில்லை? உம்மால் முடிந்ததே, ஏன் என்னால் இயலவில்லை? நீங்கள் என்ன ஸ்பெஷலா, ஸ்பெஷல் ப்ராடக்டா, ஸ்பெஷல் உற்பத்தியா, உங்களுக்கு என்ன சிறப்பு? அவர் சொல்லுகிறார், பிரியமானவர்களே, இந்த வசனம் ரொம்ப முக்கியம், முடிஞ்சால் மனப்பாடமாக வைங்க. கிறிஸ்தவ மதம், இயேசு கிறிஸ்து பயங்கரம்னா இந்த உலகத்தில் வந்த மதங்கள் அல்லது மனிதர்கள் அல்லது மேதைகள் எல்லாரையும் விட உச்சத்தில் நிற்கிறார் என்பதற்கு சிலுவையை சொல்வார்கள் பெரும்பாலும். அந்த மாதிரி நேரத்தில் கூட ஒரு மனிதன் மன்னிப்பை கற்றுக் கொடுத்தான் பாருங்கப்பா, அதனால இயேசுநாதர் பெரிதென்று எல்லோரும் சொல்வார்கள். ஆனால் இயேசு ஏன் பெரியவர் என்பதற்கு இந்த பகுதி தான் எடுத்துக்காட்டு. இன்றைக்கு வாஸ்த பகுதியில் கடைசியில் நாம் எல்லாம் சொல்லுவோம், கடவுளால் எல்லாம் இயலும். சொல்கிறோமா இல்லையா? கடவுளால் எல்லாம் இயலுமா இயலாதா? இயலும். கடவுளால் எல்லாம் இயலும். ஆனால் மனிதனால் எல்லாம் இயலும் என்று எந்த கடவுளாவது சொல்வாரா? ஏலே, உனக்கு என்னடா தெரியும்? உனக்கு எல்லாம் இயலுங்கிற ஆணவம் எதுக்கு வருது? நீ மனுஷ பிறவி, ஆஃப்டர் ஆல் ஹியூமன், இந்த வார்த்தையை சொல்வார்கள். என்ன இருந்தாலும் நாமெல்லாம் மனிதர்கள் தானே, அற்ப பிறவிகள் தானே, பாவப்பட்ட ஜீவன் தானே. இந்த சிந்தனையைத்தான் உலகத்தில் எல்லோரும் சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஆனால் இயேசு சொல்லுகிறார் பாருங்கள், உங்களால் முடியாதது ஒன்றும் இராது என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். யார் சொல்றா? இயேசுநாதர் சொல்றார். அவர் வாக்கு பொய்க்காது. ஒரு மனுஷனை பார்த்து, இங்க பாரு, உன்னால் இயலாதது என்று எதுவும் இராது. உடம்புலாம் நமக்கு அப்படியே ஆடுது. எப்படியா கடவுள் என்னைய பார்த்து சொல்ல முடியும்?
நான் கடவுளை பார்த்து சொல்கிறேன். ஏன்னா அவர் ஆற்றல் மிக்கவர், வல்லமை மிக்கவர், எல்லாம் நிறைந்தவர், எல்லாம் அறிந்தவர், எல்லாம் தெரிந்தவர், அவருக்கு இல்லாதது என்று எதுவும் இல்லை. ஆகவே கடவுளால் எல்லாம் இயலும் என்கின்ற வாக்கு நமக்கு பெரும்பாலும் தியானித்து பழகிவிட்டோம். ஆனால் கடவுளே இயேசுவே கூப்பிட்டு நம்பிக்கையற்ற சீரழிந்த தலைமுறையே, டே உனக்கு எத்தனை நாள் நான் உன்னோடு இருப்பேன். வசனத்தை பாருங்க, எவ்வளவு காலம் நான் உன் கூட இருப்பேன், எவ்வளவு நாள் நான் உன்னை பொறுத்து கொள்வேன். நான் உனக்கு சொல்றது புரியலையா? இயேசு தன் சீடர்களுக்கு சொல்லுகிறார், நான் செய்ததெல்லாம் பார்க்கிறல்ல, நான் செய்ததை விட நீ பெரிய காரியத்தை செய்வாய். நான் செய்தது மட்டுமில்ல, என்னை விட நீ பெரிய ஆளுன்னு சொல்லி யாரையாவது ஒத்துக்குவாங்களா? ஒரு அரசியல் தலைவரை எடுத்துக்கொள்ளுங்கள், அவர்தான் உயர்ந்த தலைவர் என்று வைத்துக்கொள்வோம். அங்கே இன்னொருவர் வந்து அவரை விட பெரிய ஆளாக ஒரு காரியத்தை பண்ணிட்டாருன்னா, எஸ் இவர் என்ன விட பெரிய ஆள், நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி அவனுக்கு மரியாதை செலுத்துங்கன்னு சொல்லி எந்த அரசியல் தலைவராவது சொல்வாரா? எந்த இடத்திலாவது நடக்குமா? எந்த பணக்காரனாவது இன்னொருத்தனை கூப்பிட்டு இவன் என்ன விட பணக்காரன், இவனுக்கு நீங்கள் மரியாதை செலுத்துங்க, இவன் சொல்கிறத கேளுங்கன்னு எங்கேயாவது எவனாவது சொல்லுவானா? ஆனால் கடவுள் இயேசு சொல்லுகிறார், உன்னால் முடியாதது என்று இந்த உலகத்தில் எதுவும் இராது. அப்போ அதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த கிளேலியா அன்னை நமக்கு கற்றுத்தந்ததாக நான் பார்க்கிறேன். எனவே ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இந்த புக்கு பயங்கரம். எழுதினவங்களும் ரொம்ப நல்ல அழகாக எழுதியிருக்காங்க. ஏன் இந்த கிளேலியா அம்மாவை பற்றி நம்ம ரொம்ப ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டே இருக்கோம்னா, இந்த கிளேலியா அன்னை நம்மை விட எளிய ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர், கஷ்டப்பட்ட ஜீவன், வாழ்வதற்கு உழைப்பதற்கு பெரிய வழிகள் இல்லாத ஜீவன். இரண்டாவது, ஒரு கிராம பகுதியிலே, ஒதுக்கப்பட்ட ஒரு ஊரிலே, ஒன்றுமில்லாத ஒரு ஊரிலே பிறந்தவர். சந்தர்ப்பங்கள் இல்லை, வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா நம்ம அதைத்தானே சொல்லுவோம், நான் மட்டும் மெட்ராஸில் பிறந்திருந்தால், நான் போய் அங்கே செட்டிலாகி இருந்தால் என் திறமைக்கு, அவருக்கு ஏதோ 2 விவரம் தெரிஞ்சிருக்கோம். இங்கே அதற்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை ஃபாதர். என்ன இருந்தாலும் அப்படி இருந்தால் தானே நான் உயர முடியும். இது சொல்வது மனிதர்களுடைய வாழ்க்கை. நான் மட்டும் இந்த வீட்டில் பிறக்காமல் அந்த வீட்டில் பிறந்திருந்தால், அவ்வளவு பணத்தோடு, அவ்வளவு அழகோடு, அவ்வளவு திறமையோடு பிறந்திருந்தால், பிறந்தது மட்டுமல்ல, நான் இன்னாரை கல்யாணம் செய்திருந்தால், இப்படிப்பட்ட ஒரு வீட்டில் வாக்கப்பட்டு போயிருந்தால், அல்லது இப்படிப்பட்ட வீட்டில் நான் பொண்ணு எடுத்திருந்தால், இந்த இருந்தால் அல்லது எனக்கு மட்டும் இந்த கல்வி கிடைத்திருந்தால், எனக்கு மட்டும் இந்த அதிகாரம் கிடைத்திருந்தால், இப்படியே சொல்லி பழகிவிட்டோம். ஒதுக்கப்பட்டதையும் சின்னதையும் நம்ம தூக்கி தூர போட்டுருந்தோம். ஆனால் அந்த கிளேலியா அன்னை பிறந்த ஊர் அப்படிப்பட்ட ஊர், எந்த வாய்ப்பும் கிடையாது, எந்த வசதியும் கிடையாது. பெற்றோர் அப்படிப்பட்ட பெற்றோர், எளிய பெற்றோர். வேலைக்கு போயிட்டு வந்தால் தான் சாப்பாடு, இல்லைன்னா சாப்பாடு கிடையாது, பட்னி. யோசிச்சு பாருங்க, இந்த அம்மா 23 வயசுல செத்துறவும் செய்கிறாங்க, அவ்வளவுதான். அதற்குள் சாதித்து விட்டார், அதற்குள் ஜெயித்து விட்டார், அதற்குள் இதோ இத்தனை தலைமுறைகள் கடந்து நிற்பதற்கான ஏதோ ஒரு வித்தை தன்னுள் இருந்து கொடுத்து விட்டார். அப்ப யோசித்து பாருங்க, எப்படி அப்படின்னு கேட்டால் ரொம்ப அழகாக இருக்கிறது. அதாவது ஏழ்மை நிறைந்த பர்பியேரி, பர்பியேரி என்பது குடும்ப பெயர். ஏழ்மை நிறைந்த பர்பியேரி குடும்பத்திற்குள் அவருடைய தாய் வருகிறார். அவர் ஒரு மருத்துவ பின்னணி கொண்டவர். ஜோசப் என்பது அவருடைய தந்தை பெயர், தாய் பெயர் ஜெசிந்தா. இருவரும் உறவில் மகிழ்ந்திருந்தார்கள். இந்த வசனமே வாசிக்க நல்லா இருந்தது. அந்த ஜெசிந்தா, ஜோசப் இருவரும் கிளேலியாவின் பெற்றோர். திருமணத்தை முன்னிட்டு அவர்கள் வைத்திருந்த ஒரே ஒரு சொத்து உறவு. அன்பிலிருந்து உருப்பெற்ற சுதந்திரம் ஒன்றே வாழ்க்கையின் ஆரம்பமாக கொண்டார்கள். அன்பிலிருந்து உருப்பெற்ற சுதந்திரம் ஒன்றையே வாழ்க்கையின் அடிப்படையாக கொண்டார்கள். வாழ்க்கையில் நிகழ்ந்த கஷ்ட நஷ்டங்கள் யாதொன்றும், வசனத்தை பாருங்க, வாழ்க்கையில் வந்த இன்ப துன்பங்கள் யாதொன்றும் அவர்கள் அன்பை பாதிக்கவில்லை. நம்முடைய அன்பை பாதிச்சிருதில்ல, எல்லா வீட்லேயும் சண்டை அன்பு பாதிக்கப்படுவதால் தானே வருது. கணவன் மனைவியோ பிள்ளைகள் பெற்றோரோ அன்பு பாதிக்கப்படாத வகையில் வாழ்க்கை. பாருங்க, அடுத்து இறை விசுவாசத்திலும் ஜபத்திலும் ஜபமாலை பக்தியிலும் இந்த குடும்பம் இருந்தது. அவ்வளோதான். நாம் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், ஜபிக்கின்ற குடும்பமே நிறைந்த குடும்பம்,
கோடி ஜெபிக்கின்ற குடும்பம் கோடி நன்மை பெறும். எனவே குடும்ப ஜெபம் என்பது ரொம்ப அடிப்படை. அடுத்து பாருங்க, கடின உழைப்பிலும் வியர்வையிலும் ஆனந்தம் கண்ட வாழ்க்கை இவர்கள் வாழ்க்கை. சோளம் கொண்டு தயாரிக்கப்படும் பொழுந்தா என்ற பொருளிலிருந்து எடுக்கப்படுகிற அந்த உணவு சாதாரண மனிதரின் உணவே தண்ணீரே இவர்களுக்கு திருப்தியை தந்த வாழ்க்கை. புத்தகமே தெளிவாக சொல்லுது, சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டவங்க பழைய சோறு நம்ம ஊர்லனா சாப்பிட்டு வாழ்ந்தவங்க, இல்லைனா ஒரு காலம் பெரிய ஆட்களுக்குன்னா தெரியும் சோளச்சோறு சாப்பிட்டு வாழ்ந்தவங்கன்னு கொஞ்சம் அது கம்பு கூழ் குடித்து வாழ்ந்தவங்க. அவங்களுக்கு நல்ல சாப்பாடுங்கிறது என்னைக்காவது தான் கிடைக்கும். அது வசனம் புத்தகத்திலே தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். பாருங்கள் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட வீட்டில் ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த அன்னை கிளேலியா அன்னை பிறக்கிறார். அவருக்கு ஒரு சகோதரி பிறக்கிறார், 3 வயசு கம்மி. பாருங்க, 2 பிள்ளைங்க இருக்கிற வீடு எப்படி இருக்கும்னு நீங்கள் யோசித்து பார்த்துக்கோங்க. 2 பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் இந்த சின்ன பிள்ளைங்க பசங்க கவனிச்சுக்கடா, 2 பேர் இருந்தீங்கன்னா வீட்டில் அண்ணனும் தம்பியும் அல்லது அக்காவும் தங்கச்சியுமா இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பாடுபடுத்துறீங்கன்னு பாருங்கள். எங்கள் வசனத்தை பாருங்கள், 2 குழந்தைகளும் இந்த தம்பதியினருக்கு பெருமையும் மகிழ்வுமாய் இருந்தனர். 2 பேரும் இந்த குடும்பத்திற்கு பெருமை மகிழ்வு. பெத்த அவங்க தான் சொல்லணும் உங்கள் பிள்ளைங்க உங்களுக்கு மகிழ்ச்சியா அல்லது அவங்க தான் உங்களுக்கு பாடா அப்படின்ட்டுன வசனம். அடுத்து பாருங்க, இந்த அம்மாவை பற்றி, விவசாய கருவிகள் நிறைந்த முற்றத்திலும் ஊற வைக்கப்பட்டு கிடந்த சணலின் வாடையிலும் தேங்கி நின்ற இடைவெளிகளில் கிளேலியா ஓடி விளையாடி வந்தாள். சின்ன குழந்தை அந்த வீட்டில் அப்படி தான் வீட்டு அது ஒரு டெக்கரேஷன் சொல்கிறது பாருங்கள். உழைக்கின்ற குடும்பம், ஒரு அழகான மகிழ்வு நிறைந்த பெண் குழந்தையாக, நடுவில் வகிடு எடுத்த தங்க நிறமுள்ள தலைமுடியும் மாசற்ற பரிசுத்தத்தை விரும்பும் கண்களும் உடையவராக இந்த அன்னை இருந்தார். அந்த அந்த அம்மாவை பற்றி சொல்கிற அந்த வார்த்தையே அவ்வளோ அழகு. அது பாருங்கள், இந்த தாய் செசிந்தா தனது குழந்தைகள் மிகவும் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்று வற்புறுத்தினார், வலியுறுத்தினார். நீ என்ன பண்ணுவியே தெரியாது, கடவுளுக்கு உகந்த பிள்ளையாக இருக்க வேண்டும் என்கின்ற வார்த்தை இந்த தாய் செசிந்தா கொடுத்து கொண்டே இருக்கிறார். திருப்பலிக்கு செல்கிறாயா, ஆலயத்திற்கு செல்கிறாயா, ஜெபிக்கின்றாயா, வீட்டில் இறை பக்தியோடு இருக்கின்றாயா, ஒழுக்கத்தோடு இருக்கின்றாயா, இதை சூப்பர்வைசன் செய்வதே இந்த தாயினுடைய ஒரு சந்தோஷமாக சொல்லப்படுகிறது. சம வயதுடைய குழந்தைகளின் ஆடம்பர விளையாட்டுகளிலிருந்து இளமையிலேயே கிளேலியா வேறுபட்டு இருந்தார். ஏசுநாதர் 12 வயசில் திருவிழாவுக்கு போனவர் எங்கே இருந்தார்? ராட்டணத்தில் நின்னாரா? இல்லை, பானிபூரி விற்கிற இடத்துல உட்கார்ந்து வாங்கி சாப்பிட்டுட்டு ஆளை காணும்னு தேடிக்கிட்டு இருந்தாரா? ஆலயத்தில் நம்ம ஆட்கள் போவாங்க வேளாங்கண்ணிக்கு அல்லது காமநாயக்கம் வெட்டிங்கிற ஒவ்வொருக்கு போவாங்க. எத்தனை பூசை பார்த்தீங்கன்னு கேட்டோம்னா திருவிழாவுக்கு போன ஆட்கள்கிட்ட, பூசை பார்த்தோம், எத்தனை பூசை நடந்தது? பொதுவாகவே நீங்கள் யோசிங்க, உலகத்தில் நிறைய பேர்ட்டு நம்ம கேட்குறது தான். பிரியமானவர்களே பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கங்களில் சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்துவை இத்தாய் விரும்பி விரும்பி உட்கொண்டாள். பயங்கரமான வசனம். அடுத்து பாருங்க, இதுதான் மையம். இறை அருள் அவளில் நிறைந்து நின்றிருந்தது. பகுத்தறிவின் பருவம் முதல் இறைவன் இல்லாமல் வேறொன்றும் அவளை ஈர்க்கவில்லை. இதான் குழந்தை பருவத்தில் கிளேலியா. அவளுடைய கவனம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவை போல 12 வயதில் ஆலயத்தில் போய் உட்கார்ந்தது போல இருந்தது. ஸோ இது இளம் வயது கிளேலியா. அந்த அம்மாவுக்கு வயசு 23 தானே, அதனால் சீக்கிரம் முடிஞ்சிடும். அடுத்து உறுதி பூசல் பக்கத்தில் ஒரு ரொம்ப முக்கியமானது, புக்கு ஃபுல்லாக இருக்குது, நமக்கு தேவையில்லை, மொத்தம் 3 பக்கம்தான். அதில் 2வது, இந்த இளம் வயதில் இந்த தாய், இந்த பெண், இந்த தேவதை, இந்த ஆண்டவரால் நிரப்பப்பட்ட ஒரு உயிர் எவ்வளவு ஒரு நிறைந்த தன்மையோடு இருந்தது என்று நாம் விஷுவல் தியானித்தோம். இப்போ பாருங்கள், உறுதி பூசல் எடுக்கிற பொழுது, கிருபை நிறைந்த உறுதி பூசல் எடுத்த அந்த நாளில், முதல் நாளில் கிளேலியாவுக்கு ஒரே ஒரு ஆசை இருந்தது. அது என்னவென்றால், நான் ஒரு புனிதை ஆக வேண்டும் என்பதுதான். உறுதி பூசல் எடுக்க போகிறாங்க, நல்ல சட்டை கிடைக்குமா, எவ்வளோ காசு கிடைக்கும், அதுக்கு வாட்ச் வாங்கி தருவாங்களா, சைக்கிள் வாங்கி தருவாங்களா,
உறுதி பூசுதல் நடக்க போகிறது, இதை மையமாக கொண்டு என்ன பொருள்லாம் கிடைக்கும்னு யோசிக்கிற ஆட்களுக்கு மத்தியில் நான் புனிதராக வேண்டும் ஒரே ஆசை தான். ஆகவே அவருடைய தாய் இந்த ஆசையை கேட்டவுடன் மகிழ்ச்சி அடைந்து சிறிய தவறுகள் கூட இல்லாமல் அந்த குழந்தையை துடைத்து சுத்தமாக வைத்தாள். அதாவது ஒரு பாத்திரம், வீட்டில் கறி வாங்குறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுருக்குறோம், மீன் சமைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுருக்குறோம், பால் வாங்கி வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வைக்கிறோம். பால் வாங்குகிற பாத்திரத்தில் வேறு எதையாவது கொண்டு போய் போட விடுவீங்களா? பால் வாங்குகிற பாத்திரத்தை எவ்வளோ சுத்தமாக வைக்கிறீங்க, அந்த பாத்திரத்தை வேறு எதுக்கும் பயன்படுத்துகிறீங்களா? அப்போ இந்த அம்மா தன் பிள்ளை புனிதையாக வேண்டும் என்றவுடன் இந்த கிளேலியாவை பரிசுத்த பாத்திரமாக ஒரு சிறு 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 மாசு கூட ஒட்ட விடாமல் கவனித்து கொண்டே இருந்தாள். அருமையான ஒரு வசனம். ஜெபத்தில் அவள் என்றுமே மிக அதிக உற்சாகம் காண்பித்து வந்தாள். வேலை செய்து கொண்டிருக்கிற பொழுது கூட அவளை அறியாமல் அவளுடைய உதடுகள் மனம் இறைவனிடத்தில் ஜெபித்து கொண்டே இருக்கும். நிறைய பேரை பார்த்தீங்கன்னா வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது சினிமா பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும், மண்டைக்குள்ளே வாயு முணுமுணுக்கும். ஏன் இந்த பாட்டை நீ நல்லா பாடினி அப்படின்னா, அப்படியா எனக்கே தெரியலையே, நான் வேலை செய்யும்போது என்னை அறியாமல் பாடிட்டேன் போல. சினிமா பாட்டு பாடும், அல்லது சில ஆட்களுக்கு திட்டிக்கிட்டே வேலை நடக்கும். எனத்தையாவது வாயில் வந்த வார்த்தையை யாரையாவது மண்டைக்குள்ள ஓட விட்டு திட்டிக்கிட்டே வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் இருக்குது. இந்த அம்மா வெயிட்டில் சணல், அந்த சணலை ஊற வச்சு எடுத்து வேலை செய்கிற வேலை தானே, அந்த வேலை நடக்கிற பொழுது கூட தன்னை அறியாமல் ஜெபம்தான் வரும். பயங்கரமான ஒரு வசனம் பாருங்க. அடுத்து முக்கியமானது என்ன சொல்கிறது? மறைக்கல்வி. இந்த மறைக்கல்வியினால் தான் இன்று இந்த கிளேலியா அன்னை ஒரு புனிதையாக இருக்கிறார். மறைக்கல்வியின் மீது பற்று கொண்டதால் பார்த்த எல்லோருக்கும் அந்த மறைக்கல்வியை உள்வாங்கி விட்டு சொல்லிக்கொண்டே இருந்தார். அவருக்கு விவிலியம் தெரியாது, அவருக்கு இறையியல் தெரியாது, அவருக்கு பல பெரிய ஞான காரியங்கள் தெரியாது, ஆனால் மறைக்கல்வி தெரியும். ஒன்றை பிடித்து கொள்ளுதல். எதையாவது ஒன்றை பிடிச்சுக்கோங்க. கடவுள் காரியத்தில் ஏதாவது ஒன்றை பிடித்து கொண்டு அதையே செய்து கொண்டிருந்தால் அது உங்களை புனித நிலைக்கு உயர்த்தும். குழந்தை பருவம் முதலே அவள் ஒழுக்கமுள்ளவளாக இருந்தாள். ஆபத்தான வாழ்க்கை சூழ்நிலைகளிலும் இடையூறு நிறைந்த வாழ்க்கை சூழ்நிலைகளிலும் ஆத்திரமோ வெறுப்போ இல்லாமல், ஒருபொழுதும் கோபப்படாமல், கருணை நிறைந்த புன்முறுவலோடு விளங்கினாள். எனவே மக்கள் அவளில் ஒரு குழந்தை தேவதையை காண துவங்கினார்கள். அவளை அவர்கள் பரிசுத்தவதியாக கருதினார்கள். அவள் எல்லா நேரமும் ஜெபத்தில் மூழ்கியிருந்தாள். அவளில் குடிகொண்டிருந்த விசுவாசம் அவளது வாழ்க்கையில் தெளிவாக காணப்பட்டது. அப்போ இந்த முகத்தில் எப்போதும் இறைவனை கொண்டு வந்து வைக்கணும்னா உள்ளத்தில் ஒரு தியானம் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். நான் அடிக்கடி இப்போது சொல்லிக்கொண்டே இருக்கிறேன், இந்த நாட்களிலே ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, ஏதாவது ஒரு வசனத்தை எடுங்க. நேற்று கூட அந்த அந்தோனியார் சொந்தத்தில் நான் போட்டு விட்டேன். ஏன்னா என்னாயன் ஆண்டவர் எனக்கு குறையேதும் இல்லை. இந்த வசனத்தை மட்டும் தியானிக்க என்ன இருக்குது? கடவுள் நம்ம கூட இருக்கிறார். உடனே உள்ள கூகுளில் போய் தேடனா ஆங்கிலத்தில் போட்டு பார்க்குற பொழுது த லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட் ஐ லேக் நத்திங் அப்படின்னு போட்டிருக்குது. அப்போ இந்த லேக்குங்கிற வார்த்தையை நம்ம உள்ளே போய் தேடினோம்னா கூகுளில் குறை அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அவன் என்ன சொல்கிறான்? பற்றாக்குறை இல்லை. அப்போ இந்த லேக்குங்கிற வார்த்தைக்கு வேறு என்னெல்லாம் இருக்குது? என்னாயன் ஆண்டவர் எனக்கு குறை ஏதும் இல்லைன்னா எனக்கு தேவை ஏதும் இல்லைன்னு சொல்ல முடியுமா? தேவை என்றால் நீடு. அப்போ என்னாயன் ஆண்டவர் எனக்கு எதுவும் விருப்பம் இல்லை, எனக்கு விரும்புவதற்கென்று எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த விருப்பம் என்றால் வாண்டு. அப்போ 3 வார்த்தை வருதவருங்க. குறை, அந்த குறை என்பதை பற்றாக்குறை என்று போட்டிருக்கிறார்கள் நம்ம கூகுள் டிக்ஷனரியில். எனவே பற்றாக்குறை இல்லைன்னு சொல்லணுமா, எனக்கு எந்த விருப்பமும் இல்லைன்னு சொல்லணுமா, எனக்கு எந்த தேவையும் இல்லைன்னு சொல்லணுமா அப்படின்னு உள்ளே வருது. அப்போ தான் தெரியுது நம்ம எனக்கு எதுவும் தேவை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்? சாப்பாடு தேவை, இல்லைனா உயிர் போயிடும். தண்ணீர் தேவை, இல்லைனா உடம்பு வெடிச்சிரும், காஞ்சி வெடிச்சிரும். இதெல்லாம் அடிப்படை தேவை. உடை வேண்டும், இதெல்லாம் அடிப்படை தேவை. தேவையில்லை என்று யாரும் சொல்ல முடியாது. ஆனால் என்ன சொல்றாரு திருப்பாடலின் ஆசிரியர்? என்னாயன் ஆண்டவர், அதனால் எனக்கு பற்றாக்குறை என்று எதுவும் இல்லை. இந்த பற்றாக்குறைங்கிற வார்த்தையை நம்ம மண்டைக்குள்ள வந்த உடனே பாருங்க, லேக் நத்திங் அப்படிங்கிறதுக்கு நீடு நத்திங்னு சொல்லலை,
அதே போல் வாண்டுனா என்ன அர்த்தம்? விருப்பம். இப்போ நீடு, உணவு இல்லைன்னா செத்துருவோம். ஆனால் வாண்டுன்னு சொல்கிறது வந்து விருப்பம். விருப்பப்பட்டது ஒன்று நடக்கலைன்னா மன உளைச்சல் தான் வரும். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. மன உளைச்சலா, உணவுன்னா உயிரா? ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுகிறதுனா, நல்லா கவனிக்கணும். என் ஆண்டவர் எனக்கு எல்லாம் இருக்குன்னு நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க. என் ஆண்டவர் எனக்கு எல்லாம் இருக்குன்னா நீங்கள் உடனே என்கிட்ட கேட்கலாம், ஃபாதர் உங்கள்கிட்ட டிவி இருக்கா? போச்சா, ஒரே வார்த்தையிலே முடிஞ்சிடுதே. இல்லை, பிறகு என்ன எல்லாம் இருக்குன்னு சொல்லுவீங்க? வசனம் பாருங்க, விவிலிய வசனம் எவ்வளோ ஆழமாக இருக்குன்னு. என் ஆண்டவர் எனக்கு எல்லாம் இருக்குன்னு சொல்லல. அவர் என் ஆண்டவர் எனக்கு குறையேதும் இல்லை, எனக்கு பற்றாக்குறைன்னு ஒன்றும் கிடையாது. அப்போ என் ஆண்டவர் எனக்கு எல்லாம் இருக்குன்னு யாராவது சொன்னால், உன்ட வைர நெக்லஸ் இருக்கா? ஒரு வாரத்தில் கேட்டுடலாம். இல்லை என் ஆண்டவர் எனக்கு எல்லாம் இருக்குன்னு சொல்கிறீங்களே, உங்களுக்கு ஒரு 50 ஏக்கரில் வீடு இருக்கா? என்ன வேணாலும் கேட்டுடலாம். ஆனால் பற்றாக்குறை இல்லைன்னா என்ன அர்த்தம்? பிரியமானவர்களே, எப்பா நீ என்ன வேணாலும் சாப்பிடு, நீ பீஸா பர்கரா சாப்பிடு, ஆனால் எனக்கு பற்றாக்குறை இல்லை. ஏன் பசி இல்லை? பசிக்கிறதுக்கு ஆண்டவன் உணவு கொடுத்துட்டான்ல, போதும்ல. நான் பசி என்று இருந்ததில்லை, என்ன சாப்பிட்டேன் என்பதல்ல, ஆனால் பசியோடு நான் இருந்ததில்லை. என்ன உடுத்தினேன்? நீங்கள் ஒரு 50,000 ரூபாய்க்கு ஒரு பட்டு சோடை வாங்கி உடுத்திருக்கலாம், அல்லது கோட் சூட் மாட்டிட்டு வந்திருக்கலாம். நான் ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கி மாட்டியிருக்கலாம். ஆனால் நான் என் மானத்தை மறைத்தேன், உடையின்றி நான் ஒரு நாளும் இல்லை. பாருங்க, இதை மண்டைக்குள்ள ஓட விட்டுக்கிட்டே இருக்கணும். என் ஆண்டவர் எனக்கு குறை என்று எதுவும் கிடையாது, எல்லாம் இருக்கு. நீ எதிர்பார்க்கிற அளவுக்கு இருக்கணும்னு இல்லை, ஆனால் எனக்கு எல்லாம் இருக்கு. எனக்கு இல்லைன்னு எதுவும் இல்லை, எல்லாம் இருக்கு. இது தியானம். இப்போ எதுக்கு உங்களுக்கு இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த அன்னை இப்படி ஒவ்வொன்றையாக ஜெபித்து கொண்டே தியானித்து கொண்டே இருந்தார் என்று நமக்கு சொல்லுகிறது. எப்போதும் அவரது உள்ளத்தில் இந்த சிந்தனையும் இந்த எண்ணங்களும் மட்டும் ஓடிக்கொண்டே இருந்தது என்று சொல்லுகிறது. அவளுடைய மத விசுவாசம் மறைக்கல்வி நூல்கள் மட்டுமே. இறையியலோ திருவிவிலிய படிப்போ தத்துவ ஞானமோ அவளுக்கு தெரிந்திருக்கவில்லை. ஆனால் அவளுக்கு இயேசுவே குருவாக இருந்தார். கடவுளின் தந்தை அவள் மனதில் அனைத்தையும் வெளிப்படுத்தினார். அதான் இன்னைக்கு 2வது வாசகம். ரொம்ப அழகான ஒரு வாசகம். பிரியமானவர்களே, பவுலும் சொல்லுகிறார், எனக்கு கடவுள் இவற்றை வெளிப்படுத்தினார். இந்த கிளேலியா அன்னைக்கு யார் வெளிப்படுத்தினார்? கடவுள் வெளிப்படுத்தினார். அதனால் நீங்கள் போய் மனுஷங்களையா பார்த்து தேடி அலைஞ்சது போதும், ஆளுக்கு போய் ஐடியா கேட்டது போதும், சிந்தனை கேட்டது போதும். நீங்கள் ஆண்டவரை தேடி வருகின்ற பொழுது அதற்கு பிறகு நடப்பதெல்லாம் புனித நிலை ஒன்றே. புனித நிலை தவிர வேறு எதுவும் கிடையாது. எனவே இந்த கிளேலியா அன்னையினுடைய புத்தகம் ரொம்ப அருமையான புத்தகம். தயவுசெய்து தியான சிந்தனையோடு வாங்கி வாசித்து விட்டு யாராவது ஒரு நாள் வந்து இதே போல் ஒரு 15 நிமிடம் நற்கருணை கொடுத்த பிறகு நீங்கள் வியந்ததை சொல்லுங்கள். அது மற்றவர்களுக்கு ஞானமாய் பாடமாய் அமையும். அன்பு குழந்தைகளே, இந்த அன்னை நம்மை விட எளிய அன்னை, நம்மை விட வாய்ப்புகளும் வசதிகளும் குறைவாக கொண்டிருந்த ஒரு அன்னை. ஆனால் இன்று உலகமெல்லாம் போற்றப்படுகிற ஒரு புனிதையாக இருக்கிறார் என்றார். அவருக்குள் இறைவன் மட்டும் நிரப்பப்பட்டிருந்தார். ஆகவே குறையில்லாத, மாசுமறு இல்லாத ஒரு பரிசுத்த லீலியாக, பரிசுத்த வெளிச்சமாக இந்த அன்னை இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஆசையை நீங்கள் வளர்த்து கொண்டால் போதும். இந்த அரை மணி நேரம் அதற்கு தான். உங்களுக்குள் வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு ஆசை. என்ன ஆசை? நான் ஒரு பரிசுத்த வெளிச்சமாக இருக்கணும். பரிசுத்த வெளிச்சமாக, குறையில்லாத பரிசுத்த வெளிச்சமாக நான் இன்றைக்கு வீட்டிற்கு போக வேண்டும் என்று மனதில் ஒரு ஆசையை வளர்த்து கொள்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். ஆமென். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை இல்லை, விசுவாசிகள் மன்றாட்டு அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, கேட்டது ஒரு புறம் இருக்கட்டும். உள்ளத்திலே ஆண்டவர் இந்த விசுவாசிகள் மன்றாட்டு வாசிக்கப்படுகிற பொழுது பரிசுத்த வெளிச்சம், நான் ஒரு பரிசுத்த வெளிச்சம், நான் ஒரு பரிசுத்த வெளிச்சமாய் இருக்க ஆசைப்படுகிறேன், என் வீட்டிலே இந்த பரிசுத்த வெளிச்சமாய் இருக்க வேண்டும் என்று கடவுளை நோக்கி நாம் ஜெபிப்போம். பொது மன்றாட்டுகள் வாசிக்கப்படுகின்றன.
தனது துறவற வாழ்வின் வழியாக எளிமையையும் இறையன்பின் சாயல்களையும் தன்னில் எடுத்து இயம்பிய புனித கிளேலியாவைப் போல இன்றைய திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர் மற்றும் பொதுநிலையினர் இறை நம்பிக்கையில் நிலைத்திருந்து அவரது திருவுளத்தை செயல்படுத்தும் ஆற்றல் மிக்கவர்களாக வாழ வரம் தர வேண்டுமென்று புனித கிளேலியா வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இவ்வுலக வாழ்வில் துன்பங்கள் பல சூழ்ந்த போதும் மறைக்கல்வி கற்பதிலும் இளையோர்கள் இளம்பெண்கள் இறைவாழ்வில் நடக்கவும் அருள் பணி செய்யவும் புனித கிளேலியாவை போல் நாமும் இறைவாழ்வில் நிலைத்திருக்க வேண்டுமென்று புனித கிளேலியா வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறேன். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், துறவரத்தார் இவர்களை பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் தாங்கள் ஏற்றுக்கொண்ட பொறுப்புகளை உணர்ந்தவர்களாய் தன்னலத்திற்கு இடம் கொடாமல் இறை சமூகத்தை நல்வழியில் வழிநடத்திட தேவையான அருளையும் ஞானத்தையும் நிறைவாய் பொழிந்திட வேண்டும் என்று புனித கிளேலியா வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எளிமையின் ஊற்றாய் இரக்கத்தின் உறைவிடமாய் வாழ்ந்து புனிதர்களிடத்தில் லில்லி மலராய் மனம் வீசும் புனித கிளேலியாவின் திருவிழாவை கொண்டாடும் எம் கிளேலியா சபை உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் இறைப்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அன்பு, பொறுமை, சகிப்புத்தன்மை ஆகிய நற்பண்புகள் எங்களுக்குள் வளர்ந்து உம்மை போல் நாங்களும் இறை வழியில் நடக்க வேண்டுமென்று புனித கிளேலியா வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். துன்ப வேளையில் உறவுகள் உதறி தள்ளிய போது நீர் ஒருவரை ஆறுதல் என்று இறை நம்பிக்கையில் வாழ்வை புனிதமாக்கிய புனித கிளேலியாவைப் போல இன்றைய நாட்களிலும் எங்களோடு வாழும் மக்களின் நற்குணங்களோடு பாராட்டும் நல்ல உள்ளம் கொண்டவர்களாக வாழ வரம் தர வேண்டுமென்று புனித கிளேலியா வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகள், குறிப்பாக நேற்றைய பொழுதிலே ஒரு 3 கருத்துக்களை நலம் சார்ந்து, வாழ்வு சார்ந்து, உயர்வு சார்ந்து நாம் கேட்ட அந்த 3 கருத்துக்களை மீண்டும் நினைவிற்கு கொண்டு வருவோம். அன்பான கடவுளே, ஆசீர்வாதத்தின் தகப்பனே, இந்த திருவிழாவின் பரிசாக நாங்கள் உம்மை நோக்கி எழுப்பியிருக்கிற அந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை வேண்டுகின்றோம். ஆமென். இதுவரைக்கும் தந்தது போலல்லாமலே
சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்பு கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இதய அமைதியே இறைவா, புனித கிளேலியா அன்னையின் நினைவாக நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை கண்ணோக்குவீராக. புனித வியாகுல அன்னையைப் போல் உமது திருமகனின் பாடுகளில் எங்களையும் பங்காளிகளாய் மாற்றுவீராக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பெருமான் எங்களுக்காக விண்ணகத்தின் கதவை திறந்தார். ஆகவே விண்ணகத் தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது: இதய அமைதியே இறைவா, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தமை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்தவன் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்தவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அது அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்களுடைய திருத்தந்தையிலேயோ எங்களுடைய மறை மாவட்டம் பொது நிலையினர் ஆகிய அனைவரையும் உமது பேரன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் இறந்த அனைவரையும் இத்திருப்பலியில் நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிற அமலோர் போம் பிரீஸ் விரத ஆன்மாவையும் ஒளி நிறைந்த உம் திருமுன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியானவரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து மகிழ்ந்து விரும்பி ஜெபிப்போம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். முத இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றவர்கள்.
நாளை காலை 8 மணிக்கு ஜெபமாலையும் 8:30 மணிக்கு புனித கிளேலியா அன்னையின் திருவிழா திருப்பலியும் நடைபெறும். இத்திருவிழா திருப்பலியில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது போல புனித கிளேலியாவின் திருப்பெயரை தாங்கிய குழந்தைகளை சிறப்பிக்க இருக்கின்றோம். மேலும் இந்த கிளேலியா அன்னையின் சபையில் புதிதாக இணைய விரும்பும் உறுப்பினர்கள் திருப்பலியில் உறுதிமொழி எடுத்து இணைந்து கொள்ளலாம். தொடர்ந்து திருப்பலியை தொடர்ந்து புனித கிளேலியாவின் திருவுருவ தேர்பவனி கடந்த ஆண்டை போலவே வழக்கமாக நற்கருணை பவனி வலம் வரும் அதே தெருக்கள் வழியாக பவனியாக எடுத்து வரப்படும். இறைமக்கள் மாலைகள் அணிவித்தோ நேர்ச்சைகள் வழங்கியோ தங்கள் பக்தி முயற்சிகளை மேற்கொண்டு புனித கிளேலியா வழியாக இறை அருளை பெற இந்த தேர்பவனியில் திரளாக கலந்து கொள்ள அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, நாளை திருவிழா திருப்பலி காலை 8 மணிக்கு ஜெபமாலை, 8:30 மணிக்கு திருப்பலியானது ஆரம்பமாகும். வழக்கமாக ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி நமக்கு 9:15 மணிக்கு நடைபெறும். இது திருவிழா திருப்பலி என்பதால் சீக்கிரமே நாம் ஆரம்பிக்கின்றோம். எனவே 8 மணி ஜெபமாலை, 8:30 மணி திருப்பலி, ஒரு 10:30 மணிக்கு நமக்கு முடிந்தால் கூட சப்பரப்பவனி 1 மணி நேரம், 11:30 மணிக்கு அனைத்து நிகழ்வுகளும் நிறைவாக முறையிலே நிறைவு பெற்றுவிடும். அதுதான் நம்முடைய திட்டமிடுதல். எனவே வருகிற பொழுது அதற்கு ஏற்ற மனநிலையோடும் தகுந்த தயாரிப்போடும் வந்து முழுமையாக 8:30 மணியிலிருந்து 9:30, 10:30, 11:30 3 மணி நேரம் மட்டும்தான் திருப்பலி, இந்த பவனி எல்லாம் சேர்த்தே மொத்தம் 3 மணி நேரம்தான். எனவே முழுவதும் அந்த 3 மணி நேரம் முழுவதும் நாம் முழுவதுமாக கலந்து கொள்ளுகிற மனநிலையோடு வர உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன். மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவாம் நாங்கள் உட்கொண்ட இத்திருவிருந்தின் ஆற்றலால் எங்கள் இதயங்களை புதுப்பித்தருளும். உண்மையான கிறிஸ்துவை முன்மாதிரியாய் கொண்டு வாழ்ந்த புனித கிளேலியாவை போல உமது கருணையால் எங்கள் இதயங்களும் பற்றி எறிவதாக. ஆண்டவராக்கிய அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். பேரின்பம் தொடரட்டும். அனைவரும் முழந்தால் படியிடுவோம். தூய கிளேலியா அன்னையினுடைய நவநாள் சிறப்பு செய்வோம். அனைவரும் எழுந்து நிற்போம். கண்ணீர் துளிகள் சிந்தி ஜெபிக்கும் எமக்கு கரம் நீட்டி அருள்வாய் கிளேலியாவே,
கண்கள் ஒவ்வொன்றாய் கண்ணீர் சொரிந்து காணிக்கை கனிவோடு ஏற்பாயே, கருணையாம் மலைதனை பொழிந்திடுவாயே. தந்தை மகன் தூய் ஆவியுமான இயேசு தெய்வமே, நாங்கள் உம்மை போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம். புனித கிளேலியாவினுடைய பரிந்துரையின் வழியாக நீர் எங்களுக்கு அளித்து வரும் எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறுகிறோம். நாங்கள் இழைத்துவிட்ட எங்களது சகலவித பாவங்களுக்காக மனம் வருந்தி மனஸ்தாபப்படுகிறோம், மன்னிப்பு கேட்கிறோம். புனித கிளேலியாவின் பரிந்துரை வழியாக நாங்கள் ஏறெடுக்கும் இந்த ஜெபங்களை அன்புடன் ஏற்று எம்மை ஆசீர்வதித்து அருள் புரிவீராக. என்றென்றும் வாழும் தந்தை மகன் தூய் ஆவியுமான சர்வேஸ்வரா, ஆமேன். நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து மகிழ்வுடனும் நம்பிக்கையுடனும் நம்முடைய பொதுவான தேவைகள் யாவற்றுக்குமாக புனித கிளேலியாவின் பரிந்துரைக்காக மன்றாடுவோமாக. எங்களது இதயங்களில் விசுவாசமும் நம்பிக்கையும் பிறர் அன்பும் ஈகையும் வளர்ந்து வர வேண்டும் என்றும் ஆன்மீக வாழ்வில் தினந்தோறும் வளர்ச்சி பெறுவதற்குமாக உம்மை மன்றாடுகிறோம். இறைவன் விரும்பும் வாழ்க்கை நிலையை தெரிந்தெடுத்து கொள்ள எங்களது வாலிப வயது குழந்தைகளுக்கு இறையருள் கிடைக்கப்பெற வேண்டும் என்றும், மேலும் அவர்கள் தெரிந்தெடுத்த வாழ்க்கை முறையில் ஏற்படும் துன்ப துயரங்களை சகித்து கொண்டும் தங்களுக்கு நிகழ்ந்த தவறுகளை திருத்தி கொண்டும் நிலைத்து நிற்க வரம் அருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். வேலை இல்லாமல் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நிரந்தரமானதும் தகுதிக்கு ஏற்றதுமான வேலை கிடைக்க வேண்டும் என்றும், எமது தொழிலாளிகள் தங்களுக்கு கிடைக்கப்பெற்ற வேலையின் மதிப்பை உணர்ந்து அந்த வேலையை உண்மை உணர்வோடு செய்யவும் வரம் அருளுமாறு உம்மை மன்றாடுகிறோம். மதுவுக்கும் மயக்க மருந்துக்கும் அடிமைகளாய் இருப்பவர்கள் அவற்றிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்றும், இறைவன் ஒருவரே உண்மை மகிழ்வு என்று அவர்கள் புரிந்து கொள்ள வரம் அருளுமாறு உம்மை மன்றாடுகிறோம். எல்லா நோயாளிகளுக்கு உடல் ஆரோக்கியமும் நலமும் கிடைக்கப்பெற வேண்டும் என்றும், அவர்கள் அனைவரும் இறைவனில் மட்டும் நம்பிக்கையும் ஆனந்தத்தையும் கண்டடைய வேண்டும் என்றும் அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் குடும்பங்களில் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் மற்றும் உள்ளவர்களுக்கும் அன்பின் பிணைப்பில் வாழ வேண்டும் என்றும், அவர்களது மகிழ்வில் இறைவனுக்கு நன்றிகள் செலுத்தவும், துன்பதுயர நேரங்களில் இறை இயேசுவில் மட்டும் நம்பிக்கையுடன் ஜெபிக்கவும் தேவையான அருளை அவர்களுக்கு வழங்கிட அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். மரணத்தின் வாசலில் கிடப்பவர்களுக்கு சமாதானமும் நம்பிக்கையும், மரணமடைந்த எங்களது சகோதர சகோதரிகளுக்கு நித்திய இளைப்பாறுதல் கிடைக்கப்பெறவும் நாங்கள் அனைவரும் விண்ணக வீட்டினை லட்சியமாக்கி கொண்டு எங்களது வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்ளவும் அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். கிறிஸ்துவ விசுவாசத்தை பறைசாற்றவும் உமது அருள் செய்திகளான நற்செய்தி வார்த்தைகளுக்கு சாட்சிகளாய் விளங்கவும் உலகமெங்கும் மறைபரப்பு ஊழியத்தில் முழுமையாய் பணியாற்றவும் கிறிஸ்துவின் பணியை தொடர்ந்து ஆற்றும் எல்லா குருக்களையும் மற்றும் கன்னியர்களையும் ஆத்ம வரங்களாலும் மன உறுதியாலும் நிறைய செய்து அருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் இல்லங்களில் இருந்து குருத்துவ சந்நியாச தலங்களில் மறைபரப்பு பணிபுரிய இறை அழைத்தல்கள் நிரம்ப பெற அவர்கள் பணியின் வழியாக அநேக மக்கள் இயேசு ஆண்டவரின் அன்பை அறிந்து உணர்ந்து அவரை பின்தொடர அருள் புரிய வேண்டும் என்று உம்மை மன்றாடி ஜெபிக்கின்றோம். அனைவரும் முழந்தால் படியிடுவோம். மன்றாடுவோமாக. பரிசுத்த பரமபிதாவாக்கிய இறைவா, நாங்கள் உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் உமது ஆவியின் அருள் கொடைகளால் புனித கிளேலியாவை அலங்கரித்து முடிசூட்டி விண்ணக வாழ்வை அளித்து கிறிஸ்தவ புண்ணியங்களின் முன் மாதிரியாக அவரை விளங்குமாறு செய்து உமது கருணை பெருக்கிற்கு அருகில் இருந்து எமக்காக பரிந்துரை செய்கிறவராக இருக்க அருள் கூர்ந்தீரே. அவரது பரிந்துரையின் வழியாக எமது விசுவாசத்தையும் நம்பிக்கையும் உறுதி பெறச் செய்தருளும். எமது உள்ளங்களில் உமது அன்பின் அக்கினியை சுடர்விட்டு எரியச் செய்தருளும் என்று நாங்கள் மன்றாடி வேண்டிக் கொள்கிறோம். எங்களது இக்கட்டு நேரங்களில் ஆதரவும், ஆபத்து வேளைகளில் பாதுகாப்பும், துன்ப துயரங்களில் அமைதியும், தேசங்களுக்கிடையே ஒற்றுமையும் சமாதானமும், குடும்பங்களில் அமைதியும் மகிழ்ச்சியும், பணியிடங்களில் வேலை நிரந்தரமும் பாதுகாப்பும், எமது கடமைகளை செவ்வனே செய்ய மன உறுதியும் ஆரோக்கியமும் வாய்க்கச் செய்தருளும். அடியார் புனித கிளேலியாவின் பரிந்துரை வழியாக உமது பிள்ளைகளாகிய நாங்கள் இப்போது அன்புடனும் நம்பிக்கையுடனும் சமர்ப்பிக்கின்ற எங்கள் தனிப்பட்ட இந்த விண்ணப்பங்களை, குறிப்பாக
நேற்று கொடியேற்றத்தின் பொழுதும் திருப்பலியின் பொழுதும் இன்று திருப்பலியிலும் நாம் ஜெபித்த நலன்கள், வாழ்வின் சூழல்கள், உயர்வு நிலை நம்பிக்கையோடு ஜெபிப்போம். இந்த விண்ணப்பங்களை ஏற்று நிறைவேற்றி அருள் புரிவீராக. என்றென்றும் வாழும் எங்களது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். புனித கிளேலியாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித கிளேலியாவே, புனித கிளேலியாவே, அனைவரும் எழுந்து நின்று மன்றாட்டு மாலை பாடுவோம். இரக்கமாயிரும் கிறிஸ்துவே
மெசியா கர்த்தரே, மண்ணுலகம் காப்பவரே, நாங்கள் எழுப்பும் ஜபங்கள் திருமுன்னில் பரிமளம் பரப்பும் தூபம் போல் எழுவதாக. ஜபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, மது விசுவாசிகளுக்கு உடல் மனம் சம்பந்தமான ஆரோக்கியத்தை அருள்வீராக. மது கருணையை நாடி வரும் நோயாளிகளுக்கு சுகமளிப்பீராக. திரு அவை விசுவாசிகளுடன் ஒன்று சேர்ந்து உமக்கு நன்றி கூற வெகு விரைவில் வாய்ப்பு தருவீராக. உமக்கு முன்பாக கூடி வந்திருக்கும் இவர்களை கருணை கண்களோடு நோக்குவீராக. இவர்களது வேண்டுதல்கள் யாவற்றையும் ஏற்புடையதாய் செய்திருள்வீராக. எந்நாளும் நன்மை செய்து கொண்டு வாழ்ந்திட இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. அன்பு நிறைந்தவரும் அருள் ஆசி அளிப்பவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, புனித கிளேலியாவினுடையவும் மற்றுமுள்ள எல்லா புனிதர்களுடையவும் யோக்கியதைகளையும் பரிந்துரை மன்றாட்டுக்கள் வழியாக இவர்களுக்கு உமது கருணையையும் அருள் ஆசிரையும் அளிப்பீராக. என்றும் வாழும் தந்தை, மகன், தூய ஆவியாகிய மூவர் இறைவா, ஆமேன். முழந்தால் படியிட்டு மாண்பியர் பாடி நிறையருள் பெறுவோம். மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவாம், இந்த வியப்பிற்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே.
இறுதி பாடல். அனைவரும் எழுந்து நிற்போம். தீர்த்தம் பெற்றுக்கொள்ள இங்கே இருக்கிறவங்க மத்திக்கு வந்துடுங்க, இங்கே இருக்கிறவங்களும் மத்திக்கு வந்துடுங்க. கீழே நிற்பவர்களுக்கு அந்த பக்கம் வரும். எனவே தீர்த்தம் பெற்றுக்கொள்ள மத்தி பகுதிக்கு வந்து விடுவோம். இறுதி பாடல். உரண்டையில் தங்க தாரகை எங்கள் ஒளியான கிளேலியா, இயேசுவின் அருகில் எங்களுக்கென்றும் சொர்க்கத்தின் மலர்களை பொழியும் அம்மா. உரண்டையின் தங்க தாரகை எங்கள் ஒளியான கிளேலியா, இயேசுவின் அருகில் எங்களுக்கென்றும் சொர்க்கத்தின் மலர்களை பொழியும் அம்மா. தாயே உன் அருகில் வந்தோம் நாம், கருணை கண் கொண்டு நீ பார்த்திடுவாயோ, இறைவன் அருளான வரங்களால் நாங்கள் நிறைந்திட வேண்டிடுவாயோ. வாழ்க்கை பாதையில் ஆவியாக எங்களை என்றும் வழி நடத்தும் அம்மா. வாழ்க்கை பாதையில் ஆவியாக எங்களை என்றும் வழி நடத்தும் அம்மா. புனிதமான மனதில் அனைவருக்கும் ஆதரவை தாரும் அம்மா. புனிதமான மனதில் அனைவருக்கும் ஆதரவை தாரும் அம்மா. தாயே உன் அருகில் வந்தோம் நாம், கருணை கண் கொண்டு நீ பார்த்திடுவாயோ, இறைவன் அருளான வரங்களால் நாங்கள் நிறைந்திட வேண்டிடுவாயோ. இயேசுவே அன்பான நாதனாக கழுவிய தெய்வத்தின் புனிதம் அம்மா. இயேசுவே அன்பான நாதனாக கழுவிய தெய்வத்தின் புனிதம் அம்மா. உந்தன் அன்பு பாடல்கள் பாட மக்கள் எங்களுக்கு நீ உதவும் அம்மா. உந்தன் அன்பு பாடல்கள் பாட மக்கள் எங்களுக்கு நீ உதவும் அம்மா. சுரண்டையின் தங்க தாரகை எங்கள் ஒளியான கிளேலியா, இயேசுவின் அருகில் எங்களுக்கென்றும் சொர்க்கத்தின் மலர்களை பொழியும் அம்மா. சுரண்டையின் தங்க தாரகை எங்கள் ஒளியான கிளேலியா, இயேசுவின் அருகில் எங்களுக்கென்றும் சொர்க்கத்தின் மலர்